بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. நம்ம விளங்கிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, உங்க மனசுல ஜீமுடைய முழு வடிவமும் இருக்க வேண்டும். அதோட என்ன வடிவம் இருக்கணும்னா அது மட்டும் தான் ஜீமுங்கிறது மனசுல இருக்கணும். இதெல்லாம் தனியா எழுதும் போது இப்படி இருக்கும், கடைசியா முடிக்கும் போது இப்படி இருக்கும். அப்படி இல்லாம அதுக்கு பின்னாடி ஒரு எழுத்தை சேர்த்துட்டோம் என்று சொன்னால் அப்ப ஜீம் என்னவாயிரும் கேட்டா, அந்த பாதி முக்காவாசி அளவு இழந்துரும், கட் பண்ணிடுவாங்க. ஹாவுக்கும் அப்படித்தான், ஹாவுக்கும் அப்படித்தான். இப்ப உதாரணமா இந்த ஹாங்கிற எழுத்து போட்டிருக்கோம்ல நடுவுல, ஹானா ஹமல, ஹானா மானா லானா. அந்த ஹாவுக்கு மேல போடுபட்டா ஹானா, மீமுக்கு மேல போடுபட்டா மானா, லாமுக்கு மேல போடுபட்டா லானா, ஹமல அப்படிங்கிறோம். இந்த ஹமலன்னு சொல்லும் பொழுது இந்த ஹா என்ன மாதிரி போயிடுச்சு, அந்த இதை காணா, இவ்வளவுதான் இருக்குது. இதையே இந்த ஹமல என்பதையே நீங்க ஜமலன்னு ஆக்கலாம், பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஹமலன்னு எழுதி இருக்குது. இந்த ஹாங்கிற எழுத்து கீழே ஒரு புள்ளியை கொண்டு வச்சுட்டீங்கன்னா அது எப்படி படிப்போம், ஜமல படிச்சிருவோம். சரி, அந்த ஒரு புள்ளியை நீக்கிவிட்டு மேல ஒரு புள்ளியை வச்சுட்டீங்க, ஹமல, ஹமலன்னு ஆயிரும். அப்ப ஜீமோ ஹா ஹா மூணும் ஒரே ஷேப்ல தான் இருக்கும். அது எதை வச்சு டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கணும்னு கேட்டா, இந்த வி மாதிரி போட்டிருக்கா, வியை பிரண்டி போட்ட மாதிரி இருக்கா, படுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த வி மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்களா அது ஜீம், மேல ஒரு புள்ளி வைக்கிறாங்களா அது ஹா, புள்ளியே இல்லாம வச்சிருக்காங்களா அது ஹா. அந்த இந்த எழுத்து, இந்த மூணு எழுத்துல எந்த எழுத்த வேண்டாலும் புள்ளிய மாத்தி வேற எழுத்த மாத்தி போடலாம். ஜீமை எழுதி விட்டு அந்த புள்ளியை கழிச்சுட்டீங்கன்னா ஹாவாயிரும், அந்த புள்ளி எடுத்து மேல வச்சு விட்டீங்கன்னா ஹாவாயிரும். அப்ப இந்த மூணு எழுத்துக்குமே தாசா பாத்தாசாங்கிறது ஒரே மாதிரி. ஜீம் ஹேங்கிறோம்ல, ஜீம் ஹா ஹா, இந்த மூணு எழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப எது உங்க மனசுல வந்துருன்னு, அந்த எழுத்துடைய பேசிக்குடைய உறுப்பு மண்டை எது, மண்டைக்கு அப்பாற்பட்ட உள்ள பொருள் எதுவும் பார்க்கணும். மண்டை முக்கியம், தலைதான முக்கியம், அதான் அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அதனால எழுத்துக்கு தலை எதுன்னு சொன்னா, அதனுடைய ஜீமை பொறுத்த வரைக்கும் தலை எதுன்னா இதுதான், இதுதான் தலையாய பகுதி. இதெல்லாம் சேர்க்கும் போது போயிடும், சேர்க்காட்டி வந்துடும். தேவைப்பட்டா நீக்கிறோம், தேவைப்பட்டா வச்சுக்கிறோங்கிற மாதிரி உள்ளது. அப்ப அந்த வடிவத்தை நீங்க வச்சுக்கிட்டு அதுலயே எந்த எழுத்தையும் சேர்க்கலாம். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எழுத்தை சேர்த்துக்கிறங்க. அப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா அந்த மூணு எழுத்துமே ஒரே மாதிரி இருக்கிறத பாக்குறீங்க. இப்ப இத பாருங்க, இப்ப ஜீம் எழுதிருக்கமா, ஜீம் எழுத்த பாருங்க. முதல்ல வந்திருக்கு ஜானா மானா ஆனா, ஜமா. ஜீமோட மீமை சேர்த்திருக்கிறோம், மீமோட கொண்டு ஐனை சேர்க்கிறோம், ஜமா. அதுக்கப்புறம் வஜத, வாவோட ஜீமை சேர்க்கல. ஏன் சேர்க்கல, வாவுக்கு அப்புறம் சேர்க்க கூடாது, வாவுக்கு அப்புறம் எந்த எழுத்தும் சேர்க்க கூடாது, வாவை தனியா எழுதிருவோம். அப்புறம் ஜீம் இருக்குது, ஜீமுக்கு அப்புறம் தாளை சேர்த்து விட்டோம். சேர்க்கும் போது ஜீமுடைய பாதி தான் இருக்குது, பாதியை காணாம். அதுக்கப்புறம் மரஜான்னு எழுதுறோம், மீமோட ராவை சேர்த்துட்டோம், ராவோட எந்த எழுத்தும் சேர்க்க கூடாது, ராவ கட் பண்ணிடணும். அப்புறம் ஜீமை போடுறோம். அந்த ஜீம் அதனுடைய முழு வடிவத்தில் இருக்கிறது. அப்ப அதே மாதிரி அந்த ஹாங்கிற எழுத்து எடுத்துக்கிறங்க, இது கூட தனித்தனியா இருக்கிறது. ஹாங்கிற புள்ளி வச்சு எழுத்து இருக்குல்ல, அதை பாருங்க, ஹான் இருக்குது. அது என்ன செய்யறோம், ஹானா தானா மானா, ஹத்தமன்னு எழுதியிருக்கிறோம். ஹா தா மா, அதுல ஹா எப்படி இருக்குது, இவ்வளவுதான் மேல புள்ளி, ஹத்தமன் இருக்குது. அதுக்கப்புறம் தஹலன் இருக்கு, தாலு ஹே லாம், தாலு ஹா லாம். இதை என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த ஹேங்கிறது இப்படி இல்லாம இப்படி போயிட்டு இப்படி வராம இப்படியே போயிடுது. அப்புறம் லாம போட்டுரும், தஹலன். நஃபஹான் இருக்கு லாஸ்டா, நஃபஹான் இருக்கு பாருங்க, மூணு இருக்குது, ஃபா இருக்கு, மூணு ஃபால அப்புறம் பார்த்துக்கிறோம். முதல்ல இந்த எழுத்துக்களை பார்த்துட்டு அடுத்து பார்ப்போம். அப்புறமேல ஹா இருக்குது. அந்த ஃபாவோட ஹாவை சேர்க்கும் பொழுது ஃபாவை வச்சுட்டு முழு ஹாவை எழுதிருக்கோம், சேர்த்து தான் எழுதியிருக்கிறோம். சேர்த்து எழுதினாலும் எப்படி எழுதியிருக்கிறோம், அந்த ஃபாவோட ஹாவை சேர்த்தாலும் ஹாவுக்கு அப்புறம் சேர்க்கல தானே, அதனால ஹாவுடைய வடிவம் மாறாது, நஃபஹ. அப்ப ஜீமும் ஹாங்கிற எழுத்து மூணு எழுத்துக்குமே ஒரே வடிவமாக இருக்கும். அதற்கு பின்னால் சேர்த்தீர்கள் சொன்னா அந்த வயிற்று பகுதி போய்விடும். அதற்கு முன்னால் எதையாவது சேர்த்தீங்கன்னு சொன்னா அதனால அந்த எழுத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது, முழுசாவே எழுதிக்கலாம். அதுக்கு பின்னாடி சேர்க்கும் பொழுதெல்லாம் என்ன போயிடும்,
அந்த வயிற்று பகுதி போயிடும், தலைப்பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஜீமா ஹாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படித்தான் நம்ம ஜீவம் படிச்சோம்னு பார்க்க கூடாது. இப்படி படிச்சோங்கிறது மனசுல நிக்கணும். அதுல இது தலை இது வயிறுங்கிறத என்ன செய்யணும், மனசுல நிக்கணும். ஓ, தலையை மட்டும் போட்டுருக்காங்க, இது ஜாதான், இது ஹாதான், இது ஹாதான் அப்படின்னு என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அப்ப இந்த எழுத்துக்களுடைய வித்தியாசத்தை விளங்கலன்னா வாசிக்கையில நம்ம தடவை புது எழுத்தா இருக்குன்னு நினைப்போம், அதே எழுத்து தான். இதை ஒன்று விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் தால் தால் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த தால்ங்கிறதும் ஒரே மாதிரியா இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன சொல்லுவோம், அந்த ஜீமுக்கு இப்படி கொஞ்சம் நீட்டி வளைக்குவோம், தால் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கும், கொஞ்சம் விரிஞ்சி. அதாவது ஜீமுக்கு இந்த இது விரியாம கொஞ்சமா விரிஞ்சிருக்கும், தாலுக்கு கூட விரிஞ்சிடும். அதாவது இப்படி கொஞ்சமா விரிஞ்சு இப்படி இப்படி இருக்கும். இப்படின்னா ஜீம். இந்த இருக்குல்ல இந்த இடைவெளி மாதிரி தான் ஜீம். அந்த தால் எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படி இருக்கும், இந்த விரல் இப்படி வழிகிற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும். இந்த தாலை பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல. இந்த தாளுங்கிறதுல இதுல வயிற்று பகுதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முழுசா இவ்வளவுதான் தாளுங்கிறது. இதுல எந்த ஒன்றும் சிதையாது. தால் என்பதுல எதை வெட்டினாலும் தாலுன்னு கண்டுபிடிக்கலாத. ஜீமுல அந்த வயிற்றை வெட்டினோம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தலை இருக்குது. தாளுங்கிறதுல எதையும் கட் பண்ண இயலாது. தால்ங்கிற இந்த ரெண்டு எழுத்துமே முன்னாடி தான் சேர்க்க முடியும், பின்னாடி சேர்க்க கூடாது. இந்த தாலுக்கு பின்னாடி வேற எழுத்து சேர்க்க மாட்டாங்க சட்டப்படி, முன்னாடி தான் சேர்ப்பாங்க. அப்படி முன்னாடி நீங்க சேர்த்தாலும் தாலுடைய வடிவம் மாறாது. தாலை அப்படி வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி சேர்க்கலாம், அதுக்கு பின்னாடி எதுவும் சேர்க்க கூடாது. உதாரணமா தஹலன்னு போட்டிருக்கோம், தாலு ஹா லாம், தானா ஹானா லானா. அப்ப தஹல இந்த தா இருக்கு பாருங்க, தா தனியாக இருக்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சோ அப்படித்தான் இதுலயும் இருக்கு, தஹலமும் இருக்குது. தாலுக்கு அப்புறமே நம்ம ஹாவை சேர்க்கல. ஏன் சேர்க்கக்கூடாது. தால் வந்துருச்சுன்னு சொன்னா தாலுக்கு அப்புறமாக எந்த ஒரு எழுத்தையும் சேர்க்கக்கூடாது, அது விளங்கிட்டோம். அதுக்கு அடுத்து சதக்கன்னு ரெண்டாவது எழுத்த பாருங்க, ரெண்டாவது சொல்ல சதக்க சாத எழுதிட்டோம். சாதுக்கு அப்புறம் தால் அதே வடிவத்தை கொண்டு வந்துட்டோம். சாதை கொண்டு இப்படி போய் இப்படி கொண்டு தால் அதே வடிவத்தில் இருக்குது. அது வடிவம் கொஞ்சம் லேசா வேண்டா ஒரு ஸ்டைல் பண்ணிருப்போமே தவிர தாலுடைய அடிப்படையில எந்த ஒன்றையும் நம்ம சிதைக்க மாட்டோம். அப்ப சதன்னு வச்சு தாலுக்கு அப்புறம் காஃபு எழுதியிருக்கிறோம். காஃபு தாலில் ஒட்ட முடியாது, எதையும் ஒட்ட முடியாது. தாலுக்கு அப்புறம் எந்த ஒரு எழுத்தையும் ஒட்ட முடியாது. இப்ப இது தால்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி ஹசதன்னு மூணாவது இருக்கு பாருங்க, ஹ ச த ஹசத. அப்ப அந்த ஹசதாவில் என்ன இருக்குன்னு கேட்டா ஹாங்கிறது அது முதல் படிச்சிடும். இவ்வளவுதான் ஹாங்கிறது, வயிறு இல்லை. நமக்கு தால் மட்டும் தான் முக்கியம். சீனுக்கு அப்புறம் தாலை சேர்க்கிறோம், சீனை போடுறோம், சீனுக்கு அப்புறம் தாலை சேர்க்கிறோம். அப்படி தாலை சேர்த்துறோம், தால் மாற்றம் இல்லை. அப்ப தால்ங்கிற எழுத்தை பொறுத்த வரைக்கும் அது முன்னாடி எதையும் சேர்க்க முடியும், பின்னாடி எதையும் சேர்க்க இயலாது. அப்படி முன்னாடி எதை சேர்த்தாலும் தாலுடைய அந்த பாட்டில் எதையாவது குறைக்க முடியுமான்னா குறைக்க முடியாது. தால்னா அந்த அந்த யூ இருக்குல்ல, ஜீம் என்றால் வீண்டு வச்சுக்கிறோங்க, தால் என்றால் யூ மாதிரி, சின்ன யூ மாதிரி அப்படி இல்லை வளைஞ்சிருக்கணும். யூ மாதிரி இந்த ஷேப்பில் வளைஞ்சா அதை தால்னு சொல்லிடுவோம். இப்படி வி மாதிரி இதை ஷார்ப்பாக வளைஞ்சின்னு சொன்னால் அதை ஜீமுடைய மண்டைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த தாலும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும், அதில் உங்களுக்கு குழப்பம் வராது. இந்த எழுத்து நடுவில் வந்தாலும் கடைசியில் வந்தாலும் இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேலு அடுத்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜில் என்ன இருக்குது, எல்லா எழுத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அலிஃபு பாவுலேருந்து அத்தனை எழுத்துக்களுமே என்னென்ன மாதிரி வருது, என்னென்ன மாதிரி போகுது, என்னென்ன மாதிரி குறையுது அப்படிங்கிறத நீங்கள் மாறுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது இந்த ராங்கிற எழுத்து, அதை ரேசேன்னு சொல்லுவாங்க, ரா ஜா. இந்த ராவும் ஜாவையும் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு வடிவாக போட்டிருக்கிறாங்க. இந்த ராவை பாருங்கள், அது ஒரு வடிவமாக இருக்குது. ஜாவை பாருங்கள், வேறு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு வடிவமுமே ரெண்டு எழுத்துக்குமே பொதுவானது. இந்த ராண்டு எழுதியிருக்கோம்ல, அந்த மாதிரி எழுதி மேலே புள்ளி வச்சா அது ஜாவாயிரும். இப்போ ரா போட்டிருக்கோம்ல, இந்த ராவை வடிவமாகவும் ஜாவை வேறு வடிவமாக எழுதியிருக்காங்க. இதில் இந்த புக்கில் எப்படி போட்டிருக்கோம், ராவை இப்படி போட்டிருக்கிறோம், ஜாவை இப்படி போட்டிருக்கிறோம். இது ரெண்டுமே ரெண்டு எழுத்துக்கும் உள்ள வடிவம் தான். இந்த ஜாண்டு போட்டிருக்கோம்ல, இந்த ஜாங்கிற இந்த வடிவத்திலேயே புள்ளி எடுத்து விட்டால் ராவாயிரும். ராவுக்கும் ஜாவுக்கும் வெவ்வேறு வடிவங்கிற மாதிரி இந்த புக்கில் போட்டிருக்கிறோம்.
ஆனால் வெவ்வேறு வடிவமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ராவுக்கு 2 வடிவம் இருக்கிறது, ஜாவுக்கும் 2 வடிவம் இருக்கிறது. வித்தியாசம் புள்ளி தான். இப்படி எழுதினோம்னா ராண்டு எழுதுகிறோம்ல, அதுக்கு மேலே ஒரு புள்ளியை வச்சா ஜா. இப்படி ரா எழுதுகிறோம்னு வைங்களேன், இப்படி எழுதுனீங்கன்னா தாலுடைய பாதி இப்படி எழுதுனீங்கன்னு வைங்க, அப்படி எழுதுனீங்கன்னு சொன்னால் அது என்னது, அதுதான் ரா. அதில் புள்ளி வச்சா ஜா. அந்த ராவும் ஜாவும் இந்த 2 வடிவம் உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கள், இருவிதமாகவும் இருக்கும். இந்த ராண்டு காட்டியிருக்கிறமே ஒரு வடிவம், அந்த மாதிரியும் ரா இருக்கும். அதே மாதிரி கீழே ஜாண்டு காட்டியிருக்கிறமே அந்த மாதிரி ரா இருக்கும். வித்தியாசம் என்ன, அந்த புள்ளி இருக்காது. அப்போ ராங்கிறது ரெண்டு சைஸாக எழுதலாம், ஜா என்பதும் 2 சைஸாக எழுதலாம். அப்படி 2 விதமாக எழுதும் பொழுது ராவ ஜாவை எப்படி வேறுபடுத்துறதுன்னு கேட்டால், அது மேலே ஒரு புள்ளி இருந்தால் அது ஜா, புள்ளி இல்லைன்னா ரா. இப்போ 2 விதமாக இருக்குது. இப்போ அது எப்படி சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். முதல்ல ரஜா, ரானா, ஜானா, ஆனா. ராவுக்கு மேலே கோடு போட்டால் ரானா, ஜீமுக்கு மேலே கோடு போட்டால் ஜானா, ஐனுக்கு மேலே கோடு போட்டால் ஆனா, ரஜா. இப்போ எப்படி செஞ்சுருக்குறாங்க, ரா அப்படியே இருக்குது. இந்த தனியாக இருக்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் ராங்கிறது இருக்குது. நடுவில் வாங்க, தரக்க தானா, ரானா, காணா. தேக்கு மேலே கோடு போட்டால் தானா, ரேக்கு மேலே போட்டால் ரானா, காஃபுக்கு மேலே கோடு போட்டால் காணா. இந்த 3லையும் பார்க்கும்போது இந்த முதல் படிச்சிட்டோம். இந்த ராவை பாருங்கள், வடிவம் சிதையலை. தாவுக்கு முன்னாடி ஒரு ராவுக்கு முன்னாடி தாவை சேர்க்குறோம். சேர்த்ததுனால அந்த ராவுடைய வடிவம் மாறுனுச்சான்னா வடிவம் மாறலை. ஏன்னு கேட்டால் இதில் எக்ஸ்ட்ரா உள்ள அடிஷனலாக உள்ள இதெல்லாம் இல்லை, மண்டை மட்டும்தான் இருக்குது. ஜீமுக்கு இருந்த மாதிரி இல்லை, கூடுதல் பார்ட்ஸு எதுவுமே இல்லை. ராவுடைய எதையாவது ஒரு பகுதியை கட் பண்ணிங்கன்னா அது ராண்டே தெரியாது. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ராங்கிற எழுத்து சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும் எப்படி இருந்தாலும் அதனுடைய வடிவம் மாறவே மாறாது. ஆனால் என்ன செய்யணும், ராவுக்கு முன்னாடி எதையும் சேர்க்கலாம், ராவுக்கு பின்னாடி எதையும் சேர்க்கக்கூடாது. இப்போ ரஜான்னு எழுதியிருக்கிறாங்க, ராவோட ஜீமை கோர்க்க முடியாது. அப்புறம் ராவோட நிப்பாட்டிக்கிறணும், அப்புறம் ஜீமாயின்னு எழுதுகிறோம். தரக்கன்னு எழுதிருக்கோம், தாவோட ராவை சேர்த்துடுறோம். ரா ஒரு கையை எடுத்துடணும். ஏன், ராவுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடாது, தரக்க. அது மாதிரி ஹலர ஹா போட்டிருக்குது, லாது போட்டிருக்குது, ரா போட்டிருக்குது. அப்போ ஹானா தானா ஹலர. இப்போ இந்த ரா எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ராவும் ஜாவும் இந்த 2 எழுத்தையும் வச்சுக்கிறங்க. இந்த 2 எழுத்துமே இதில் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு, இந்த ராவை ஒரு வடிவம் ஒரு ஸ்டைலில் எழுதியிருக்கிறோம், ஜாவை வேற ஒரு ஸ்டைலில் எழுதியிருக்கிறோம். 2 ஸ்டைலுமே 2 எழுத்துக்கும் பொதுவானது. ரா எழுதியிருக்கிறோம்ல அதே மாதிரியே எழுதி மேலே புள்ளி வச்சா ஜாவா போயிடும். ஜாண்டு எழுதியிருக்கிறோம்ல அதே மாதிரி எழுதி அந்த புள்ளியை நீக்கிட்டா ராவாயிரும். அப்போ இந்த 2 விதத்தில் என்ன மாதிரி இருந்தாலும் அது ரா தான் ஜா தான் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த வடிவத்தில் புள்ளி இருக்கா புள்ளி இல்லையா, இப்படி புள்ளி இருந்தால் ஜா, புள்ளி இல்லாட்டி அது என்னது, அது ராண்டோ ஜாண்டோ கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441 41301.
இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. சிக்கன் கபாப், மட்டன் கபாப், சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, லேஞ்சாஸ், அராய்ஸ், ரியாஸ், முஷக்கல், ஃபைசல், ஃபாரூக், மஹசி மற்றும் அரபு உயர் ரக உணவுகள் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்புடன் உண்டு மகிழ வாருங்கள். அல் ஃபைசல் ரெஸ்டாரண்ட், அல் மதாம். UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடைகளான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ், 9442763341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். சீன், ஷீன் இந்த ரெண்டையும் வச்சுக்கிறங்க. இந்த ரெண்டோட சாது, லாது அதையும் சேர்த்துக்கிறங்க. 4. அந்த சீன், ஷீன், சாது, லாது, இந்த 4 எழுத்து இருக்கு. இந்த 4 எழுத்துக்கு என்னன்னு கேட்டா, ஒரு அடிப்படையில் இதுக்கு மண்டையும் இருக்குது, வயிறும் இருக்குது. இந்த 4 எழுத்துக்கு தலையும் இருக்குது, வயிறும் இருக்குது. தலையும் வயிறும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன எடுக்கணும்? இந்த எழுத்து பின்னாடி ஏதாவது சேர்த்தோம்னு சொன்னா அந்த வயிறு நமக்கு தேவையில்லை, தலை மட்டும் போதும். இந்த எழுத்தை கடைசியா கொண்டாந்து நிப்பாட்டணும்னு சொன்னா அது வயிறோட இருக்கலாம். வயிறுன்னா அப்படி இருக்குல்ல, குண்டு மாதிரி. முதல்ல சின்னதா 2 சுழிப்பு, அப்புறம் பெருசா ஒரு சுழிப்பு. சின்னதா ஒரு சுழிப்பு போட்டோம்னா அது போட்டுட்டு சீனு காட்டுறது, சீனு 2 சின்னதா போட்டு பெருசா 1 போடுறோம். இந்த பெருசா உள்ள பகுதி தான் இது வயிறு. அப்படி வயிறு இருக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டா, அதுல நீங்க அந்த வயிறுக்கு பதிலாக டோட்டலா கட் பண்ணிடக்கூடாது. அந்த இவ்வளவு பெரிய ஒரு சட்டி மாதிரி இருக்கிற வளைவை சின்ன வளைவா இந்த மட்டத்துக்கு ஆக்கிடணும். இந்த மட்டத்துக்கு இந்த சீன் என்பதுல ஒரு W மாதிரி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வளைஞ்சு இருக்குதோ அதே அளவுக்கு வளைச்சா போதும். மூணாவது இப்படி போட தேவையில்லை. அதாவது 3 வளைவு அதுல இருக்குது. இப்படி 1, இப்படி 1, இப்படி 1 இருக்கு. இந்த வடிவத்தில் இருக்குது. அதை நீங்க தனித்து எழுதுனீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இதுவே கடைசியா வந்துச்சுன்னு வைங்க, ஒரு சொல்ற கடைசியில, அப்போ இப்படித்தான் இருக்கும். அப்படி இல்லாம நடுவுல வந்துச்சுன்னு சொன்னா, அந்த சீனுக்கு பின்னாடி எதையாவது நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப சீனோட சேர்க்கும் போது இந்த வயிறு தடையா இருக்கும். சீனோட ஒரு எழுத்து சேர்க்கும் பொழுது இந்த வயிறு மாதிரி உள்ள சட்டி மாதிரி உள்ள பாட்டு சேர்க்கறதுக்கு இடைஞ்சல நிற்கும். அப்ப என்ன செஞ்சிடணும்? அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணணும்னு சொன்னா அந்த 2 சொல்லி நிப்பாட்டக்கூடாது. இந்த கட் பண்ணதுக்காக வேண்டி சின்னதா சொல்லி போடணும். 2 சொல்லி 3 சொல்லி போட்டுடணும். 3 சொல்லி 3 W மாதிரி போட்டு இப்படி போட்டு இன்னொன்று போடணும். அதுலதான் சேர்க்கணும். அதை பாருங்க, சேர்த்திருக்காங்க பாருங்க. இந்த சரக்க சீனு, ரா, ஆஃப். சீனுக்கு மேல போட்டா சானா, ராவுக்கு மேல கோடு போட்டா ராணா, ஆஃப்க்கு மேல போடுறா எனக்கு காணாண்டு ஆயிடுச்சு. இது எப்படி சேர்த்திருக்கிறாங்க? சீனுடைய வடிவம் அந்த வயிறு போச்சா, வயிறு போயிடுச்சு. அதே நேரத்தில் சீனுக்கு 2 சொல்லி போட்டாங்களா, 3வது ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. இல்லாம ஆக்கிடல, அந்த வயிற்றை குறைச்சிருக்கிறாங்களே தவிர கட் பண்ணி விட்டுருல. அந்த வயிறுக்கு மேல நினைச்சுக்கோங்க, 2 சொல்லி நிப்பாட்டக்கூடாது. சீனுக்கு அப்புறம் சீன் 2 சொல்லி போட்டுட்டு 3வது இப்ப பெருசா கொண்டு வர்றதுக்கு பதிலாக சின்னதா கொண்டு வந்துட்டாங்க சீனு. அந்த மாதிரியான அடிப்படையில் செஞ்சிருக்கிறாங்க. சீனை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் நடுவில் வருது பாருங்க, கசப, கானா, சானா, பானா, காஃபு, சீன், பா.
அப்போ காஃபுக்கு பிரச்சனை நம்ம பார்த்துரும், அடுத்து பார்ப்போம். சீனுக்கு என்னாச்சு? சீனுக்கு முன்னாடி கூட அப்படி சேர்த்துட்டாங்க. சேர்க்கறதுனால சீனுக்கு மண்டை பெருசா இல்லையில, அது வெட்ட முடியாது, அதே மாதிரியே இருக்கிறது. அந்த சீனுக்கு பின்னாடி பா சேர்க்கும் பொழுது அப்ப என்ன செய்யணும்? சீனோட பாவை சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு இந்த வயிறு பெருசா தடையா இருக்குது, வயிற்று சுருக்கிடணும், சின்னதாக்கி விட்டுறணும். சின்னதாக்கணும்னா 2 சுழியோட 3 சுழி போட்டு அதுல பாவை சேர்த்து விட்டுருக்காங்க பாருங்க. இதுவும் சீன் தான். அப்ப இந்த சீன்ல என்ன இருக்குது? வந்து வடிவம் வந்து மாறி போச்சு. அபசன் போட்டிருக்கோம், 3ஆவதா. ஐனு பா சீன் அபச. இந்த அபசவுல என்ன விளங்கன? ஐனோட பாவை சேர்க்கிறோம். பா வந்து பாவுடைய சட்டம் முதல் படிச்சுட்டோம், சின்ன அளவுல இருந்திருக்கு. சீனை பாருங்க, ஒரிஜினல் வடிவத்தில் இருக்குது. ஏன் கடைசியா வந்துச்சுன்னு சொன்னா இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வச்சிருப்பாங்க எழுத்து, தலையோட சேர்த்து இன்னும் கூடுதலான பார்ட் இருக்குன்னு சொன்னா அதை வெட்டி விட்டுருவாங்க. கடைசியா வந்துச்சுன்னு சொன்னா அது வெட்ட மாட்டாங்க. அது ஏன் வெட்டுறாங்கன்னா சேர்க்கறதுக்கு இடைஞ்சலா இருக்குதான் வெட்டுறாங்க. சீனு தான் கடைசிக்கும் போது வர சேர்க்க வேலை இல்லை, அப்படி முழுசா விட்டுற வேண்டியதான். அப்ப அபசாவுல பாருங்க, சீன் வந்து நம்ம தனியாக எழுதும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறது. இந்த சீனுக்கு சொன்ன மாதிரி சட்டம் தான் ஷீன் என்பதற்கும் சாது என்பதற்கும் லாது என்பதற்கும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இந்த சாத முதல் எழுத. இந்த சாதுங்கிறதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, அது ரொம்ப கவனமா எழுதணும். சாதுங்கிறது வந்து ஃபா மாதிரி வந்துடக்கூடாது. அது இப்படி இப்படி வச்சு என்ன செய்யணும்? இந்த போட்டிருக்காங்கல்ல, அப்படி போட்டுட்டு அதை அப்படி இப்படி வளைச்சி விட்டுருக்காங்க. இந்த வளைவை மட்டும் எடுக்கணும்னா டோட்டலாக எடுத்துடக்கூடாது. அந்த வளைவு இவ்வளோ பெரிய வளைவுக்கு பதிலாக சின்னதாக சாது அப்படி போட்டு அப்படி வச்சா தான் சேர்க்க முடியும். அப்படி சேர்த்து சாதக்கான்னு இருக்கு பாருங்க. சாதுக்கு அப்புறம் தாளை சேர்த்துருக்குறாங்க. எப்படி சேர்க்குறாங்க? அந்த சாதை போட்டாங்க. எப்படி போட்டிருக்காங்க? சாதுடைய அந்த பெரிய வயிறுக்கு பதிலாக சின்ன வயிறை போட்டிருக்காங்க. சாதுக்கு அப்படி லேசாக சின்னதாக அந்த அளவு இருந்தால் தான் சாதுன்னு அர்த்தம். அப்படி வளைவு போட்டுட்டு அதில் கொண்டு இப்படி தாளை சேர்க்குறாங்க. அப்போ சாதுடைய வடிவம் எங்கே மாறுது? அந்த வயிறு மட்டும் இந்த 4 எழுத்துக்குமே இப்படி இப்படி உள்ளதை வயிறுன்னு வச்சுக்கிறங்க. அந்த வயிறை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த வயிறுக்கு பதிலாக சின்னதாக அப்படின்னு செய்யணும். அது போட்டிருக்கணும். சீனுலையும் சரி, ஷீன்லையும் சரி, சாதுலையும் சரி, லாதுலையும் சரி, இந்த 4 எழுத்துக்குமே வயிறு ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த 4 எழுத்துக்களும் கடைசியாக வந்துச்சின்னு சொன்னால் இப்படியே இருக்கும். தனித்து எழுதுனீங்கன்னா இப்படியே இருக்கும். இந்த 4 எழுத்துக்கு பின்னாடி வேறொரு எழுத்தை சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த பெரிய வயிறுக்கு பதிலாக என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய வயிறுக்கு பதிலாக சின்ன வயிறு ஆக்கிடணும். இவ்வளோகான சின்னதாக அப்படி ஆக்கிடணும். அப்படி ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த எழுத்துடைய வடிவம் மாறிவிட்டது. அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதான் எதை கண்டுபிடிக்கணும்? சீனுங்கிற ஷீனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 சுழி, 2 சுழி ப்ளஸ் 3 சுழி, அப்படி 3 சுழி இருந்து புள்ளி இல்லாமல் இருந்தால் சீனு. இதே 3 சுழி இருந்து மேலே புள்ளி போட்டால் ஷீனு. சாதுக்கு என்ன இருக்கு? இந்த வடிவத்தில் இருக்காது. இப்படி போட்டு இப்படி இருந்தால் சாது, மேலே ஒரு புள்ளி வச்சு அல்லாது. ஆனால் வயிறு வந்து இந்த வயிறுக்கு பதிலாக சின்ன வயிறு ஆக்கிடணும். அப்போ இந்த 4 எழுத்துக்களுக்குமே வயிற்று பகுதி பெருசாக இருக்கிற பகுதியை சிறுசாக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த எழுத்துக்களை கரெக்டாக இது ஷீன் தான், இது சாது தான், இதெல்லாம் எப்படின்னு கேட்டால் அந்த மெயினாக வர்றது இந்த வடிவத்துடைய பேசிக்கான வடிவமும் புள்ளி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். அது மனசில் இருந்துச்சின்னு சொன்னால் அது ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் துவாங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அது வாங்கிற எழுத்து. இந்த 2 பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு புள்ளி தான் வித்தியாசம், மேலே புள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனியாக வந்தாலும் சரி, இதில் எந்த ஒன்றையும் கட் பண்ண இயலாது. இதில் வந்து பேசிக்கு இவ்வளவுதான் மொத்தமே. இதில் எதை நீங்கள் குறைச்சாலும் இந்த எழுத்துன்னு காட்டாது. அந்த மேலே உள்ள கோட்டை குறைச்சிங்கன்னு நீங்கள் சாது மாதிரி போயிடும். அப்போ இந்த எழுத்தில் வந்து எதை கட் பண்ணாலும் அதனுடைய வடிவம் வந்து தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. அதனால இந்த தாவும் லா இந்த 2 எழுத்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழப்பமே கிடையாது. அதாவது சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும் இப்படிதான் இருக்கும். ஆரம்பத்தில் வந்தாலும் கடைசியில் வந்தாலும் இந்த எழுத்தின் வடிவம் மாறவே மாறாது. அப்ப இந்த 2 எழுத்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வர்ற எழுத்துல வந்து தாலு வந்து குழப்பம் இல்லாமல் போயிடும். ராசாங்கிறது குழப்பம் இல்லாமல் போயிடும். இந்த தா லா என்பதும் குழப்பம் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டா இதுல கொண்டு சேர்த்தாலும் சரி, சேர்க்காட்டாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, கடைசியில் இருந்தாலும் சரி, முதல்ல வந்தாலும் சரி, இதனுடைய வடிவம் அப்படிதான் இருக்கும். கண்டுபிடிச்சிருவீங்க. உதாரணமாக தா போட்டிருக்கு, மேல கோடு தானா. அப்புறம் பா போட்டிருக்கு, மேல ஒரு கோடு பானா. ஐன் போட்டிருக்கு, மேல ஒரு கோடு ஆனா. அப்ப தானா பானா ஆனா தபான்னு படிக்கிறோம்.
இப்படி படிக்கையில் இந்த தாவுடைய வடிவம் மாறி இருக்கா? மாறல. முதல்ல தனியா எழுதும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இந்த முதல்ல சேர்க்கும் போது இருக்கிறது. சரி, இதே எழுத்தை வந்து நடுவில் வச்சு பார்க்குறோம். என்னது? ஃபானா தானா ரானா. ஃபா போட்டிருக்கிறோம், ஃபாவுக்கு மேலே கோடு ஃபானா. ஃபா போட்டிருக்கிறோம், மேலே ஒரு கோடு தானா. ரா போட்டிருக்கிறோம், மேலே ஒரு கோடு ரானா. ஃபா தார படிக்கிறோம். இப்போ என்ன ஆகுது? அந்த ஃபாவும் ராவுடைய சட்டம் படிச்சு பின்னாடி பார்த்துக்கிறோம். ரா படிச்சுட்டோம். இந்த தாவை மட்டும் நீங்க பாருங்க. இந்த தா என்பது வந்து அதனுடைய வடிவத்துல செதஞ்சு போயிருக்கா? செதையல. செதஞ்ச அந்த எழுத்து கண்டுபிடிக்கல. கரெக்டா இது தாதான் கண்டுபிடிக்கிறதா இருந்தா அந்த வடிவத்துல எங்கனக்குள்ள கட் பண்ணாலும் எழுத்தை மாறிக்கணும். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை சிதைக்க மாட்டாங்க. பசத்தான் இருக்குது எடுத்து கடைசியில் எழுதியிருக்கிறோம். மாறி இருக்கா? பானா சானா தானான் இருக்குது. மாறி இருக்கானா? மாறல. அப்ப இது ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஐனு ரைன். ஐன்கிற ஒரு எழுத்து, ரைன்கிற ஒரு எழுத்து. இந்த ஐனு ரைனை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இது என்ன மாதிரி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஜீமுடைய டைப்ல இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டா, ஜீமுக்கு வயிறு இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும். ஜீமுக்கு போட்டு இந்த வயிறு இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும். ஐனுக்கு வயிறு இப்படி திரும்பி, ஐனுக்கு என்ன செய்யும்? இங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு என்ன செய்யும்? போயிட்டு இருக்கும். அது இப்படி போயிட்டு இப்படி மொத்தமா வளையும். அந்த சைஸ் வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஐனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு வளைவை போட்டுட்டு மறுபடியும் கொண்டு வந்து இப்படி திருப்புறாங்க. சரியா? இதுல எது உங்களுக்கு பேசிக் மண்டை? எது? இந்த முதல்ல உள்ளதுதான் மண்டை. இந்த கீழே உள்ள வயிறு வந்து அது வயிற்று பகுதி. வயிற்று பகுதி வந்து தனியா இருந்துச்சுன்னா வச்சுக்கிருவோம். சேர்த்து எழுதணும்னு சொன்னா அந்த ஜீமுல போற மாதிரி இந்த வயிறும் போயிடும். எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்ப அபதன் எழுதிருக்கணும். ஐனு பா தால் 3 எழுத்து இருக்கு. ஐனுக்கு மேல கோடு போட்டா ஆனா, பாவுக்கு மேல கோடு போட்டா பானா, தாலுக்கு மேல கோடு போட்டா தானா. அபதன் இருக்குது. அபதன் எழுதுனதுல வந்து இந்த தால்ல என்ன இருக்குன்னு கவனிங்க, ஐன்ல என்ன இருக்குன்னு கவனிங்க. ஐன்ல வந்து வயிறை காணோம். ஐனுக்கு நம்ம எவ்வளவு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். இந்த இது மாதிரி வரவங்க மாதிரி இருக்கும்ல, அது வாங்குறோம் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். அதோட கொண்டு போய் பாவை சேர்க்கிறோம். ஐனோட பாவை சேர்க்கும் பொழுது ஐனுடைய அந்த வயிற்று பகுதி நமக்கு தேவையில்லை அப்படி எடுத்துக்கிறாங்க. அது எடுத்து அது போச்சா. அடுத்தது வந்து நடுவுல பாருங்க, ஜாலங்கிறாங்க. இந்த ஜால என்பதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, இரு விதமா எழுதலாம். இந்த விதமா தான் அதிகமா எழுதுவாங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஐன் எழுதுறாங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து ஐநாண்டு. உங்களுக்கு ஐனுடைய எந்த ஒரு சாயலும் அதுல இருக்காது. ஒரு எழுத்துன்னு சொன்னா அந்த எழுத்துடைய முக்கியமான பாட்டை வச்சுக்கிட்டு வேற எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விடுறது வகை. இந்த ஐனுக்கு மட்டும் ஐனுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நடுவுல வரும்போது ஐனுக்கு வந்து இந்த பக்கமும் எழுத்து சேர்த்திருக்குது, இந்த பக்கமும் எழுத்து சேர்த்திருக்குது, நடுவுல வந்து ஐனு மாட்டிக்கிடுச்சு. அப்படி இருந்தால் அந்த ஐனுடைய வடிவத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, டோட்டலா மாத்தி விட்டுறாங்க. எப்படி மாத்திடுறாங்க? இதுல பாருங்க, ஜீமு ஐனு லாமுண்டு. ஐனு தான் இது. இது ஐனு இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கா? மேல ஜீமுக்கு அடுத்து உள்ள எழுத்த பாருங்க. அந்த இந்த புக்குல எப்படி இருக்குது? ஐனுக்கு இப்படி 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 வரணும்ல, இப்படி வராம என்ன செய்யறாங்க? இப்படி வந்தா என்ன ஆகும்னு கேட்டா, கையை எடுத்துட்டு எழுத வேண்டி வந்துடும். ஜீம் இப்படி போட்டுட்டு அப்படி வளைக்க வேண்டியதை எடுத்து விட்டு அப்படி எடுத்து சேர்க்கணும். கையை எடுக்காம வளைச்சு கொண்டுட்டு போறதா இருந்தா அந்த ஐனுடைய வடிவம் வந்து தடையா நிற்கும். என்னடா இப்படி இப்படி ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு எழுத்த கொண்டு மீமை போட்டு சேர்க்கிறா இருந்தா அதுல கூட மறுபடியும் இணைச்சா வேற வடிவம் மாறிக்கணும். அப்ப எப்படி எழுதுறான்னு கேட்டா, ஜீமா முதல் எழுதிக்கிறாங்க. ஜீமுடைய வாழை எடுத்து விட்டுறாங்க வைத்த. ஐன்னு எழுதணும். இந்த ஐனு மட்டுமா இருந்துச்சுன்னா அது ஒரு வகை. இப்ப என்னன்னு கேட்டா, ஐனோட லாமையும் சேர்க்கணும். இப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, கையை எடுக்காம எழுதணும். அதாவது ஜீம் இப்படி எழுதிவிட்டு ஐனை இப்படி போட்டு இப்படி போய் சேர்த்தோம்னு சொன்னா, எடுத்து விட்டு கையை எடுத்து விட்டு எழுதினோம் என்று சொன்னால் ஒரு மைக்ரோ செகண்ட் அதுல கூட வரும். எடுக்காம மொத்தமா சேர்த்து எழுதிட்டோம்னு சொன்னா அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் நமக்கு மிச்சமாகும். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஐனுடைய அந்த வடிவத்தை மாத்தி விட்டுறாங்க. எப்படி மாத்துறாங்க? இப்படி போட்டு இப்படி போடுறாங்க. ஏறக்குறை ஒரு முக்கோணம் மாதிரி. ஏறக்குறை என்ன செய்யறாங்க? ஒரு முக்கோணம் மாதிரி அப்படி அந்த கையை எடுக்காம முதல்ல ஜீவ போடுறாங்க. இப்படி கொண்டு போறாங்க, இப்படி கொண்டு போறாங்க. இப்படி போட்டு என்ன செய்யணும்? ஒரு முக்கோணம், ஒரு எழுத்துக்கு அப்புறம் ஒரு முக்கோணத்தை போட்டு விட்டு அடுத்து ஒரு லாம போட்டீங்கன்னு எழுத்து போட்டீங்கன்னு வைங்க, அது வந்து ஐனு. இந்த ஐனு தான் உங்களுக்கு வந்து உள்ளதுல கஷ்டம். என்ன கஷ்டம்? அந்த ஐனை வந்து இந்த மாதிரி எழுதும் போது என்ன செய்யணும்னு கேட்டா, நான் ஐனுக்குன்ற எந்த ஒரு பேசிக்குமே அதுல இருக்காது. ஐனுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல, ஒண்ணு தலையாச்சும் இருக்கணும்,
அல்லது தலையை வாழும் சேர்ந்த மாதிரி வாயுமா சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த ஐன்ல என்ன இருக்குன்னு கேட்டா அது தலை மாதிரியும் இல்லை, வால் மாதிரியும் இல்லை, இது ஏதோ வேற ஒரு எழுத்து மாதிரி இருக்குது. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா அந்த வடிவத்தை வைத்து சேர்க்க இயலாது. இந்த ஐனுடைய வடிவம் இருக்கு பாருங்களேன், அதை வச்சுட்டு முன்னாடி எழுத்து சேர்த்தீங்கன்னு சொன்னா அந்த எழுத்தை வைத்து விட்டு கையை எடுத்துட்டு மர ஐனை எழுதி அதை ஒட்டி எழுதணும்னா சேர்ந்துக்கணும். அப்படி எழுதுனா என்ன ஒன்று அப்படி கையை அப்படி எழுதலாம், அப்படி எழுதவும் செய்யலாம். ஜீம் அப்படி போட்டுட்டு ஐன் அப்படி கொண்டாந்துல ஒட்டி அப்படி லாம்னு எழுதலாம். அது தப்பு இல்லை. அப்படி ரேராக அது அரிதாக அப்படி எழுதவும் செய்வார்கள். அப்படி எழுதுறதுக்கு என்ன செய்யறாங்க, ஜீமை வச்சு இப்படி எழுத்துட்டு மரம் எழுதணும், எடுக்காம விட்டுருணும். ஒரேடியா ஒரு சொல்லுன்னா அப்படி மொத்தமா எழுதி விட்டுருணும். அப்படி செய்யறாங்க ஜீமு இப்படி முக்கோணம் லாமும். அப்ப ஒரே ஒரு கையை எடுக்கிறோம், லாமுனா முடிக்கிறோம். ஒரு சொல்ல ஒரு எழுத்து எழுதுற மாதிரி ஒரு சொல்ல எழுதி போடுறோம். இது என்னது ஐனுக்கு உரிய ஒரு வடிவம். ஐனு மட்டும் கவனமா எடுத்துக்கிறங்க. முக்கோணம் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஐனு. ஐனுடைய வடிவத்திலையும் வரும், எக்ஸ்ட்ரா ஒரு வடிவம், இது கூடுதலான வடிவம். அதுக்கப்புறம் ஷரா ஐன் இருக்குது, ஷீனு ரா ஐன் இருக்குது. இப்போ ஷீனுக்கு மேல போட்டா ஷானா, ராவுக்கு மேல போட்டா ராணா, ஐனுக்கு மேல போட்டா ஆனா ஷரா. ஐன் எப்படி இருக்குது கடைசியா வந்ததுனால அதனுடைய வடிவம் மாறல.